இன்றைக்கி கூட நான் என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. இதெல்லாம் வச்சு கசக்காத மாதிரி பாவக்காய் கறி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆனோடனே கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டட்டா? பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம குக் பண்ண போகலாம். இப்போது அது நல்லா ஃப்ரை ஆனோடனே டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட பாவக்காய் சாப்பிட்ருவாங்க. இப்போ அது கூட சால்ட்டு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காவை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்தோடனே இதில் ஒரு கொஞ்சம் சின்ன கட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.